உங்களை கேட்டுக்கிறேன் சார். ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது அது இயல்பு. அது எல்லா கட்சியிலுமே நடக்குது. இந்த கட்சியில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் இப்ப பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கறாங்க, திமுக கொடுக்க மாட்டேங்குது. அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு, கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலைதான் செயல்படுத்துது. தமிழ்நாட்டில் நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க. ஆனா இந்த 4 வருஷத்துல எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல. எப்படி பாக்குறீங்க? தாங்க, நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன், வெள்ளை பேப்பரை காட்டினேன். இதுதான் அவருடைய பதில். வெள்ளை ஒரு பிரதான எதிர்க்கட்சி உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள், இளைஞருடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்திருக்கிறீங்க. எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு தொழில் வந்திருக்குது, எவ்வளவு நிதி வந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டா வெள்ளை பேப்பர் நேற்றாரு. என்ன பதில் சொல்ல முடியும்?